சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஊறுகாய் பாக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஊறுகாய் சாப்பிடுறீங்களா? ஃப்ரீ தான். செவந்தி, மாமா, எனக்கு தெரிஞ்சு உன் ஐடியா நல்லா வேலை செய்யுதுமா. அங்க சாப்பிட்டவங்க எல்லாரும் சந்தோஷமா பதில் சொல்றாங்க. அந்த கடவுள் புண்ணியத்துல ஜனங்க எல்லாரும் இத கடையில போய் வாங்கினா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா இது நடக்கும். நல்லதுமா, வாங்க உட்காருப்பா. ஒரு 50 பாக்கெட் மட்டும் கொடுங்க போதும். நல்லா போச்சுன்னா அப்புறமா வாங்கிக்கிறேன். கண்டிப்பா நல்லா போகும்னே. நிறைய பேர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? நீங்க வேணா பாருங்களேன். 2 நாள் கழிச்சு நீங்களே கால் பண்ணுவீங்க. சரிம்மா, பார்க்கலாம். தேங்க்ஸ்ண்ணா. சரி வாங்க மாமா, அடுத்த கடைக்கு போய் பார்க்கலாமா? ஆமா, இன்னும் ஒரு 2 கடைக்கு ஆமா போகணும்மா. மாமா, இன்னும் 2 கடைக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கும். மேடம், ஆ. நீங்க தானே செவ்வந்தி? ஆமா. என் பேர் ஜனனி. PWD ஆபீஸ்க்கு அப்பா கூட டெண்டர் எடுக்க வந்திருக்கேன். ஓ அப்படியா? சரி. நீங்க என்ன இந்த பக்கம் கையில பையெல்லாம் வச்சிருக்கீங்க? இல்ல, புதுசா ஒரு ஊறுகாய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால கடைங்களுக்கெல்லாம் ஊறுகாய் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். இது என்னோட மாமனார் அண்ணாமலை. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம். நான் கூட கேள்விப்பட்டேன் நீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்களாமே. இப்படி ஊர்கா பிசினஸ் பண்ற அளவுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மேடம். இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? தொழில் தானே பண்றோம். அதுவும் சாப்பாட்டு சம்பந்தமான தொழில். நான் செய்யற பொருளை 4 பேரு நல்லா இருக்குங்கிற திருப்தியில திரும்ப திரும்ப அதை வாங்குறாங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷம் போதுமே. கவர்மெண்ட் ஸ்டாஃப், நல்ல வேலையில இருந்தீங்க. இப்படி கடைக்கடையா இறங்கி போறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நாங்க இது பெருமையா தான் நினைச்சு பண்றோம். என்னோட சொந்த உழைப்பில நானே ஒரு வேலை செய்யறேங்கிற சந்தோஷம் இருக்கு. நாம தான் பாஸ், நாம தான் வேலைக்காரங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா எல்லாரும் சொல்லுவாங்க, அரையனா காசுனாலும் கவர்மெண்ட் காசு வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட நாம சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணா அதுவே ஒரு பெரிய ஃபீலிங் தான். அதை விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேலஞ்சிங்கா இருக்கு. நான் கூட ஸ்ட்ரெயிட்டா கடைங்களுக்கெல்லாம் போய் இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டேன். இப்பதான் நினைச்சு பாக்குறேன், இதுல கூச்சப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. உலகம் என்ன சொல்லும்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நமக்கு பிடிச்சிருக்கா, இதனால நம்மளால 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா, அவ்வளவு இருந்தா போதுங்க. நாம என்ன திருடுறோமா, கொள்ள அடிக்கிறோமா? சொந்தமா ஒரு பிசினஸ் தானே பண்றோம். இதுல சின்ன பிசினஸ் என்ன, பெரிய பிசினஸ் என்ன, எல்லாமே தேவைதானே இந்த நாட்டுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த பிசினஸ் வளர வளர உள்ளுக்குள்ள நாமளும் ஒரு பெரிய ஆளு, நமக்கும் ஒரு கௌரவம் இருக்குங்கிற ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங் வேற வேலையில எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. மேடம், நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கே ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போல தோணுது. நான் கேக்லாம் நல்லா செய்வேன் மேடம். கேக் செஞ்சு ஆன்லைன்ல விற்கணும் கூட ஐடியா இருக்கு. ஆனா யார்கிட்ட கேக்குறதுன்னு தான் தெரியல. எங்க அப்பா கிட்ட சொன்னா எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்றாரு. அதனால அப்படியே விட்டுட்டேன். அப்படிலாம் யோசிச்சுட்டு பேசாம இருந்துடாதீங்க. கண்டிப்பா இறங்குங்க. இவர் என்னோட மாமனார். இவர் தான் எனக்கு பாதி சப்போர்ட் பண்றாரு. வீட்ல எல்லாரும் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா எந்த பொண்ணும் எந்த இடத்தையும் ரீச் பண்ணலாம். தைரியமா பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அந்த அழக பார்த்து நான் அப்படி ரசிச்சிருக்கேன் மேடம்.
நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா மேடம். ஐயோ, செல்ஃபி எடுக்கிற அளவுக்கெல்லாம் நான் என்னங்க பண்ணிட்டேன்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் மேடம். அதனாலதான் ஒரு செல்ஃபி கேக்குறேன். எடுக்கலாம். ஓகே வாங்க மேடம். மாமா.